ஒரு கிரிட்டிக்கலான மேட்ச் இந்தியா ஏக்குங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஏ கண்டிப்பாக இந்த ஜெயிச்சாகணும். அப்போ தான் ஃபைனல் போக முடியும். ஸோ, அதனால் ஆப்கானிஸ்தான் கூட தரமான ஒரு பேட்டிங் காமிச்ச வேண்டிய சிச்சுவேஷனில் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு பேட்டிங் வந்து காமிச்சாங்க. ஸோ, பிரியன் ஷாரியாலேருந்து சூரியவன்சிலேருந்து ஓப்பனர்ஸ் எல்லாமே தாறுமாறாக விளாண்டாங்க. திலக் வர்மா, அதுக்கப்புறம் கேப்டன், வைஸ் கேப்டனான ருத்ராஜ் கேக்வாட் எல்லாருமே தரமான ஒரு பேட்டிங் வந்து காமிச்சாங்க. பிரியன் ஷாரியா பார்த்தீங்க அப்படின்னா 40 பால்ல 58 ரன்கள் ஸ்கோர் பண்ணார். வைரபு சூரியவன்சி வந்து 38 ரன்கள் ஸ்கோர் பண்ணார். ருத்ராஜ் கேக்வாட் வந்து 30 ரன்கள் ஸ்கோர் பண்ணார். திலக் வர்மா கேப்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59 ரன்கள் ஸ்கோர் பண்ணார். ஸோ, குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 58 ரன்கள் ஸ்கோர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 பேட்ஸ்மேன்ஸே அதிரடியான ஒரு ஆட்டத்தை வந்து காமிச்சாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விப்ராஜ் லிங்கமும் வந்து செம்மையான ஒரு ஆட்டம் கடைசியாக வந்து ஒரு கேமியோ சூப்பராக பண்ணார் நிஷாந்த் சிந்து கூட சேர்ந்து. ஸோ, அந்த கேமியோனால பார்த்தீங்க அப்படின்னா 20 பால் 30 ரன் அவர் அடித்ததுனால ஈஸியாக வந்து நம்மளால் ஸ்கோரை வந்து ஹையர் ஸ்கோருக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. அதனால் 319 வந்து 300 ரன்ஸ் வந்து கிராஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ, 320 ஜெயிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து களத்தில் இறங்குனாங்க. ஸோ, ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவுலர்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிஷாந்த் சிந்துவும் யாஸ் தாக்கூரும் வந்து செம்மையான ஒரு பவுலிங் போட்டாங்க. வேறு லெவல் பவுலிங் தான் சொல்லணும். நிஷாந்த் சிந்துவோட பவுலிங் வந்து செம்ம டைட் பவுலிங்காக போட்டார். அவர் 6.5 ஓவர்களில் வந்து 31 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட் வந்து எடுத்தார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் தாக்கூருமே வந்து 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ, பவுலிங் வந்து செம்மையாக டைட்டானனால ஆப்கானிஸ்தானால் அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியல. இந்த தரமான பவுலிங்னால ஆப்கானிஸ்தான் வந்து 218க்கே வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ, அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான பவுலிங் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ, இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா மாபெரும் வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 101 ரன் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ, இந்தியா வேர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவே தரமான ஒரு வெற்றி ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்ரீலங்கா கூட ஃபைனல் விளாட போகிறாங்க. ஸோ, முக்கியமாகவே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீலங்கா கூட ஃபைனல் விளாட்றது தான். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ, சூரியவம்சியும் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கும் வந்து சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதற்கான காரணம் வந்து நமக்கு தெரியும். ஸோ, சூப்பர் ஓவர் வந்து டிலே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ, லைட் இஷ்யூ ஏற்பட்டுச்சு. ஸ்ரீலங்காவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஓவர் வந்து கண்டிப்பாக விளாண்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அம்பையர்ஸ் வந்து டைப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து ஸ்ரீலங்கா சூப்பர் ஓவர் விளாண்டாகணும் அப்படின்னாங்க. ஸோ, அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து 16 ரன்கள் அடித்தாங்க சூப்பர் ஓவரில். இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து 7 ரன்ஸ் தான் அடித்தாங்க. ஸோ, இந்த நடுப்பட்ட இடையில வந்து தோற்றதுனால அந்த டைமில் வந்து என்ன வந்து கமெண்ட் பாஸ் பண்ணாங்கன்னு தெரில. சூரியவம்சியும் அவங்களும் வந்து லைட்டாக ஒரு ஸ்லெட்ஜிங் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைனல் வந்து வேறு லெவலில் இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ, எந்த மாதிரி சூரியவம்சி வந்து பேட்டிங்கில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்தின் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.